நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு அங்க பட்னியா உட்கார்ந்துருக்காளே ஒருத்தி, அவளை பார்த்து நாங்க தான் வயிறேறினோம். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? குழந்தை மாதிரி இருக்கா என் அக்கா, அவளை ஏமாத்துறதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ? ஏய் இங்க பாரு, ஒண்ணுமே புரியாம பேசாத. நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் ஏமாத்தவும் எனக்கு தெரியாது. நீயே சும்மா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. நான் என்ன மாமா கற்பனை பண்ணணும்? நான் தான் எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டேனே. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க இங்க உங்க மல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இதுலயே உங்க கேரக்டர் தெரியலையா? ஏய் நிஷா, மறுபடியும் ஜாஸ்தியா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் உன வயசுல சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் நிஷா, என்ன மாமான்னு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணா பேசுவே, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே நிக்கணுமா? விஜய் தம்பி எங்க வீட்டு மாப்பிள, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன கொண்டு போட்டுருவியா? கொண்டு போடு. என் அக்கா வாழ்க்கையை பறிச்சவ மல்லி, நாங்க அவளை விட்டு வச்சிருக்கோம்ல. நீ எல்லாம் என்ன மிரட்டதான் செய்வ. நிஷா, உன் வயசுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. இங்க யாரும் தப்பானவங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு.